திமுகவின் அடுத்த வாரிசு தலைவராகவும் முதல்வர் வேட்பாளராகவும் தன் மகன் உதயநிதியை முன்னிறுத்தும் திரு மு.க.ஸ்டாலின் கட்சியில் நீண்ட அனுபவம் மிக்க தன் தங்கை கனிமொழி அதற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று அவரை எம்பி ஆக்கி டெல்லி பக்கம் திசை திருப்பிவிட்டார். இதனால் அண்ணன் தங்கைக்குள் மனக்கசப்பு இருந்து வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அதற்கு ஒரு முடிவு கட்ட தங்கை கனிமொழிக்கு திமுக முதன்மை பொதுச் செயலாளர் என்ற பதவியை வழங்க உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது. இதற்கு பின்னால் திரு மு.க.ஸ்டாலின் உதயநிதிக்காக சில காய் நகர்த்தலும் செய்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு சட்டசபை விவகாரம், எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம், பட்ஜெட் ஆலோசனை கூட்டம் என கட்சியில் பொறுப்புகளும் முக்கியத்துவமும் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் இதற்கெல்லாம் அவருக்கு போதிய அளவில் அனுபவமின்றி தடுமாறும் சுமையை குறைப்பதற்காக தற்போது தங்கை கனிமொழியை முதன்மை பொதுச் செயலாளராக்கி உதயநிதியின் பணிகளை எம்பி கனிமொழிக்கும் பகிர்ந்தளிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை அறிந்த அரசியல் நோக்கர்கள் பலரும் உதயநிதிக்கு அனுபவம் இல்லை என்றால் கனிமொழிக்கு பணிச்சுமையை பகிர்ந்தளிக்க கூடாது, உதயநிதியிடம் இருக்கும் பதவியை தான் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர்.